தமிழ்ல வந்து தமிழ்ல, yes. டபிள்யூ படமா வந்தது வந்து நாடோடிகள். நாடோடிகள். And I know that is நாடோடிகள் is also special for your channel. Definitely, ஆமா. விஜய் தமிழ் லாங்குவேஜ்ல என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கோ அது எல்லாமே மக்கள் மனசுக்குள்ள போயிருக்கு. மெயின்லி எங்கேயும் எப்போதும், நாடோடிகள், சில படங்கள் கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது, போனஸ் சொல்லும்ல, அப்படிதான் சொல்ல முடியும். போனஸ் டு ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப், வெரி குட் மெமரிஸ், நல்ல அனுபவமா நமக்கு வாழ்றதுக்கு. எங்கேயும் எப்போதும் முடிச்சு 13 years. இப்போ நீங்க கேட்குறேன்னா அப்போ அது கொடுத்த எஃபெக்ட் தான். இஃப் ஐ டூ அ கேரக்டர் ஆஃப் 2 பசங்களோட அம்மாவா பண்ணிட்டேன்னா, இன்னும் திருப்பி வர்ற எல்லா படங்களும் அப்படி வந்தேன்னா தெர் இஸ் நோ க்ரோத் ஃபார் அ ஆர்டிஸ்ட். இந்த படம் நான் பண்ணியிருக்கேன்னா தட் இஸ் அ சேலஞ்ச் இன் மை கெரியர். இல்லை, இன்னொரு வித்தியாசமான கேரக்டர் எனக்கு வந்து அது நான் எடுத்தேன்னா தட் இஸ் another challenge. I have to prove it. ஒரு சூப்பர், ஒரு கியூட் அண்ட் பப்ளியான ஒரு ஆக்ட்ரஸோட தான் நான் வந்திருக்கேன். எஸ், அனன்யா தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லையுமே நம்மளை எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு இடத்த தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கீங்க? Yeah, good. ஸோ டெல் மீ அபவுட் லைக் 2024 ஃபார் யூ. எப்படி இருந்துச்சு? இட்ஸ் நைஸ். படங்கள் மலையாளம் அண்ட் தமிழ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ. ஸோ யா, ஆஃப்டர் ஸோ லாங் film in Tamil language is little very special. Yeah. Definitely. But அனன்யாவோட கேரக்டர்ஸ் வந்து நாங்க பாக்குறப்போ லைக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எங்கேயும் எப்போதும்ல இருந்து ரொம்ப பர்டிகுலரா, ரொம்ப செலக்டிவான ஒரு கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அண்ட் நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷ் லிஸ்ட்லாம் கிடையாது. நல்ல படங்கள் பண்ணோம், அந்த படத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கோலாவே. நாங்க உங்களை நிறைய படங்கள் அப்படிதான் பார்த்துருக்கோம். டெல் மீ அபவுட் யுவர் ஸ்டோரி செலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? Story selection is not from Engame Epodum. I have to say it's from Nadodigal. Okay. Yeah. So my debut film in Tamil. Tamil வந்து டபிள்யூ படமா வந்தது வந்து நாடோடிகள். And I know that is நாடோடிகள் is also special for your channel. Definitely. ஆமா. விஜய். So it's like இப்போ 2024 வந்து நிற்கிற டைமில் வந்து அவ்வளோ நிறைய படங்கள் தமிழில் கொடுக்க முடியலை. ஸ்டில் வாட் எவர் ஃபிலிம் ஐ ஹவ் டன் இன் தமிழ் லாங்குவேஜில் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கோ அது எல்லாமே ஒரு மக்கள் மனசுக்குள்ளே போயிருக்கு. மெயின்லி எங்கேயும் எப்போதும், நாடோடிகள், தென் நவ் திருமாணிக்கம், then அதிதி, சீடன். Yeah. So இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆர்டிஸ்ட், லைக் அக்கார்டிங் டு ஆர்டிஸ்டோட இது பார்க்குற டைம்ல தட் இஸ் வெரி ஸ்பெஷல். இல்லை, என்கிட்ட மலையாளம் படங்கள் பண்ற டைம்ல கேட்பாங்க, ஏன் மலையாளத்துல வந்து எங்கேயும் எப்போது மாதிரி, நாடோடிகள் மாதிரி படங்கள் நீங்க பண்ணாம இருக்கு. அது சில படங்கள் கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது, போனஸ் சொல்லும்ல, அப்படிதான் சொல்ல முடியும். Okay. Not all films, certain films will give us some bonus to rest of our life, very good memories, நல்ல அனுபவமா நமக்கு வாழ்றதுக்கு. I didn't expect this hype. Like இப்போ நாடோடிகள் முடிச்சு போற கிட்டத்தட்ட 16 years. இப்போ நீங்க அது கேட்குறேன்னா, எங்கேயும் எப்போதும் முடிச்சு 13 years. இப்போ நீங்க கேட்குறேன்னா அப்போ அது கொடுத்த எஃபெக்ட் தான் மக்களுக்கு. அல்ல, தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாடோடிகள் எடுத்தாலும் சரி, எங்கேயும் எப்போதும், சீடன் எடுத்தாலும் சரி, அதில் உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பப்ளியா, ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். பட் நாங்கள் சடனாக வந்து திருமாணிக்கம்ல லைக் ஒரு ஓகே பசங்களுக்கு அம்மாவா அப்படின்னு பார்க்குறப்ப இட்ஸ் வாஸ் லைக் குவைட் சர்ப்ரைசிங் அண்ட் இட் வாஸ் லைக் வெரி நைஸ். பிகாஸ் ஒரு ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள தான். பிகாஸ் ஒரு ஹீரோயின் என்ன ரோல் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஃபோர்காஸ்ட் ரோல்ஸ் எல்லாமே கூட நம்ம டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு. சேஞ்ச் ஐ ஃபீல். ஓகே. இஃப் ஐ டூ அ கேரக்டர் ஆஃப் 2 பசங்களோட அம்மாவா பண்ணிட்டேன்னா, இன்னும் திருப்பி வர்ற எல்லா படங்களும் அப்படி வந்தேன்னா there is no growth for an artist. Okay. We have நமக்கும் ஒரு ஓகே இந்த படம் நான் பண்ணியிருக்கேன்னா that is a challenge in my career. இல்லை,
இன்னொரு வித்தியாசமான கேரக்டர் எனக்கு வந்து அது நான் எடுத்தேன்னா தட் இஸ் another challenge. I have to prove it. ஸோ தட் ப்ரூஃப் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அப்படி சொல்லலாம். பிகாஸ் அப்போதான் ஆர்டிஸ்டோட எஸ் கிராஃப் வில் க்ரோ. இல்லை ஸோ அது அப்படி நான் நம்புகிறேன். ஆனால் இந்த படம் திருமாணிக்கம் செலக்ட் பண்ணுற டைமில் வந்து ஐ வாஸ் லைக் தி ஸ்டீரியோ டைப் அப்படியே ஏர்ல அப்படியே இருக்கிறனால ஐ வாஸ் லைக் லிட்டில் கன்ஃபியூஸ்ட். நான் இதை எடுக்கணுமா வேண்டாமா, அது மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் வர்றாங்க, ஏன்னா ஞாபகத்துல ரொம்ப அவங்க அந்த படம் இந்த படம் அப்படி கம்பேர் பண்ணுமா, அதெல்லாமே இருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி தே ஹாவ் அக்செப்டட் வித் all-heartedly. ஒரு சூப்பரான ஒரு ரிசெப்ஷன் தான் இருக்கு. பிகாஸ் ஆனா சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்பெஷலி கனி சாரோட மூவிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மூவிஸ்மே ரொம்ப செலக்டிவா அண்ட் மோரோவர் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு கிட் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பா, நீங்களாம் வந்து என் படத்தை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் கனி சாரோட டிரெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட டிரெக்டரோட டச்சுமே அப்படிதான். அந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் உங்களோட படங்கள்ஸுமே நம்ம பார்க்குறப்போ சோ கால்டு ஹீரோயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய கிளாமர்ஸ் நாங்கள் அந்த மாதிரிலாம் பெருசாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. அனன்யா ஊஎஸ் அனன்யா வேர் ரெடி டு அக்செப்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாட் டு யூ மீன் ஃபார் லைக் நான் கிளாமர்ஸ்லாம் எடுக்கல, நான் இல்லை நான் ஒரு சேஃபர் சைடில் இருக்கேன், ஆர் that didn't knock you? No, that is the exact thing. அந்த மாதிரி ஒரு எனக்காக வரல, அந்த மாதிரி கிளாமரஸ் ரோல்ஸ் எதுவுமே வரல. எனக்கு வந்தது தானே எனக்கு பண்ண முடியும். ஸோ வந்த படங்கள்ல இருந்து நல்ல படங்கள், வாட் ஐ ஃபெல்ட் ஸ்டோரி இஸ் குட், தட் வில் பி குட் ஃபார் மை கரியர் க்ரோத் அப்படி நினைச்சது தான் பண்ணிருக்கு. அண்ட் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெஸ்டினி. அப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெஸ்டினி இருக்கும்ல. இட் இஸ் தட். அது எல்லாருக்குமே அந்த டெஸ்டினி இல்லைன்னா எல்லாருக்குமே சினிமாவில் வந்து போயிட்டு இருக்கலாம். சினிமா இஸ் அ திங் வேற. நான் ஆசை எல்லாருக்கும் இருந்தாலும் அதுக்குள்ள வரணும்னா கஷ்டம்தான். அது யூ மைட் பி ஸ்ட்ரகிளிங் டு என்டர் த ஃபிலிம் ஃபார் பாஸ்ட் so many years, பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் இன் பிகாஸ் அதுக்கும் ஒரு பவர் இருக்கு. அண்ட் இப்போ நான் வந்து படத்தில் என்டர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லைக் பார்க்கல என்ன தமிழில், திருப்பி இப்போ வருது. தட் இஸ் ஆல்சோ எவ்ரி திங் பிளான்ஸ் இல்லை. அண்ட் இது ஒரு சரஸ்வதியோட அப்படி நான் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சே மை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சினிமாக்குள்ளே வரும் எனக்கு தெரியாது, அது எனக்கு ஐ டோன்ட் நோ, பட் ஹார்ட் ஒர்க் வில் give you some result when you start loving your profession.